அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ரஹ்மிஸ் கிச்சன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி தயிர் வடை பண்ண போகிறோம். தயிர் வடை எப்படி பண்ணுறதுன்னா, நம்ம ஒரு 250 கிராம் உளுந்து எடுத்து கழுகி நனைச்சி வச்சுருங்கோ. ஒரு 3 to 4 hours நனைச்ச பிறகு அது நம்ம ஆட்டி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உளுந்து ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா, பாருங்கள் நல்லா ஆட்டிட்டோம். நல்லா ஆட்டிட்டு இப்போ இதில் வந்துட்டு நம்ம தேவையான பொருளுங்கள்லாம் போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை அரிஞ்சு வச்சுருக்கிறது பொடியாக, கொத்தமல்லி தழை கொஞ்சம் பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கிறோம், பச்சை மிளகு பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கிறோம், ஒரு 2 to 3 வரைக்கும் வெங்காயம் சின்னதாக பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கிறோம். இதெல்லாம் சேர்ந்து நம்ம மாவுக்குள்ளே போட்டுக்கலாம். தேவையான உப்பு போட்டுக்கோங்க. மாவுக்கு தேவையான உப்பு போட்டுட்டு நல்லா பிசைஞ்சிக்கணும். இந்த மாதிரி போட்டுக்கணும். நம்ம ஷேப் சரியாக வரலாட்டி டென்ஷன் எல்லாம் ஆகாதீங்க, பரவாயில்ல. சம்டைம்ஸ் ஷேப் அப்படி வந்துடும். அப்படியே எடுத்து நம்ம அந்த பக்கம் இந்த பக்கம் நல்லா ப்ரௌன் கலரான வரைக்கும் எடுத்துக்கலாம். இப்போ இன்னி ஒரு 2 உருண்டை மாதிரி போட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வடை சுட்டாச்சு. இப்போ நம்ம உருண்டையாக போண்டா போட்டுக்கலாம். ஒரு 4 ரவுண்டாகவே போட்டுக்குங்க. இந்த ஹோல்ஸ் போட தெரியாதவங்க போடலாம், இல்லை உருண்டை லைக் பண்ணுறவங்களும் அந்த மாதிரி போட்டுக்கலாம். இதுவும் அதே மாதிரி ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் அந்த பக்கம் இந்த பக்கம் திருப்பி போட்டுட்டு எடுத்துக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ எம்மையாக தெரியுதுல்ல போண்டா. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தயிர் இப்படி அடித்து வச்சுக்கணும். நல்லா கெட்டியான தயிர் எடுத்து இப்படி அடித்து வச்சுக்கணும். அடிச்சுட்டு நம்ம இதில் வடை எடுத்து போட்டுக்கலாம். தயிருக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு ஒன்று இலக்கி கொடுத்துருங்க. இலக்கி கொடுத்துட்டு நம்ம வடை எடுத்து இதில் போட்டுக்கலாம். பாருங்கள், போண்டா, உளுந்து வடை எல்லாம் போட்டுக்கலாம். சூடாறினவருக்கு போடுங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நிறைய பேர்த்துக்கு தெரியும், தெரியாதவங்க கம்மி தான். தெரியாதவங்களுக்கு வேண்டி நான் சொல்லிகிட்ருக்குறேன். இப்படி போட்டு இப்படி முக்கி விட்டுருங்க. நம்ம தயிர் வடை தாளிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் ஜீரகம், ஒரு காஞ்ச மிளகு உடச்சிக்கிட்டு தாளிச்சிக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கணும். தாளிச்சிட்டு அப்படியே அந்த தயிரில் கொட்டிக்க வேண்டியதுதான். பாருங்க எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குதுன்னு. கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்து போட்டு கார்னிஷ் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி கார்னிஷ் பண்ணிவிட்டு நம்மளோட தயிர் வடை ரெடி ஆகிடுச்சு. எம்மையான தயிர் வடை ரெடி. நம்ம சாப்பிடும்போது நான் உங்களுக்கு ஒரு பவுலில் சர்வ் பண்ணி காமிக்கிறேன். கொஞ்சம் பூந்தி இருந்தால் பூந்தி போட்டுட்டு சாப்பிட்லாம். ஓகே, தேங்க்யூ. இது ரெடி பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. கோல்டாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், தணுப்பாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்புறமா சர்வ் பண்ணுறது காணிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட
தயிர் வடை நல்லா ஊறிடுச்சு. இப்படி எடுத்து இப்படி வச்சுட்டு கொஞ்சம் கேர்டு அது மேலே போட்டுக்கிறோம். கேர்டு அது மேலே போட்டுட்டு கொஞ்சம் காரா பூந்தி இருந்தால் அது போட்டுக்கலாம். இப்படி காரா பூந்தி போட்டுட்டு சாப்பிட்டா அப்படியே சூப்பராக இருக்கும். 1க்கு 4 தயிர் வடை சாப்பிட்லாம். அது நல்லா சாஃப்டாகவும் இது நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும்போது சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ரஹ்மீஸ் கிச்சன் லைக் ஆச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அதர் வீடியோட உங்களை சந்திப்போம். தேங்க்யூ. டேக் கேர். பாய்.